நல்ல ஃபஜ்ஜியான 250 கிராம்ஸ் ப்ரௌனி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். 16 பீசஸ் வர ரெசிபி வீடியோ இது. 250 கிராம்ஸில் 16 பீசஸ், நிறைய பீசஸ் வரும். அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சுத்தமாக பேக்கிங் தெரியாத பிக்னஸ்க்கு கூட ப்ரௌனி ஈஸியாக பேக் பண்ணலாம் நம்ம வீடியோ பார்த்துட்டு. இந்த வீடியோவில் நம்ம கரெக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ், பர்ஃபெக்ட் இன்சைஸ், அப்புறம் 250 கிராம்ஸ் ப்ரௌனி ரெசிபீஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். நம்ம செல் பண்ணுற ப்ரௌனி டின்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அப்போது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு. அப்புறம் பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. ஹே ஹோம் பேக்கர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்செரீஸ். இது நம்ம செல் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரௌனியோட காம்போ பேக். இதில் 1 கேஜி 500 கிராம்ஸ் அண்ட் 250 கிராம்ஸ் ப்ரௌனி பேக் பண்ணிக்கலாம். நல்ல குவாலிட்டியான டின் இது. ஹெவி வெயிட்டாக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஈஸி டு க்ளீனு. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி டின்ஸு குவாலிட்டியான வாங்கி பேக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நம்ம 250 கிராம்ஸ் டின் தான் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட லென்த் அண்ட் வித்து பார்த்துக்குறோம். 8 inches அண்ட் 6 inches வர்றது அண்ட் 1.5 inches ஹைட் வர்ற டின் இது. டின்ஸ் பிடிச்சவங்க 8438240956 நம்பரில் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சா போதும். இப்போ நாங்கள் ப்ரௌனிக்கு தேவையான சாக்லேட்ஸ் கட் பண்ணிக்கலாம். டார்க் காம்பவுண்டில் எடுத்திருக்கோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர்மெண்ட் தப்பாமல் எடுத்துக்கோங்க. 80 கிராம்ஸ் சாக்லேட்டுக்கு 65 கிராம்ஸு பட்டர் எடுத்துக்கிறோம். நல்ல குவாலிட்டியான பட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த எடுத்த பட்டரும் சாக்லேட்டும் நம்ம டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மைதா வந்து 30 கிராம்ஸும் கொக்கோ பவுடரும் 5 கிராம்ஸும் எடுத்திருக்கோம். அதே மாதிரி சுகர் வந்து 50 கிராம்ஸும் ப்ரௌன் சுகர் வந்து 20 கிராம்ஸ் எடுத்திருக்கிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்கு பீட் பண்ணிக்கலாம். இப்போ பீட்டரில் வந்து நம்பர் 1 வச்சுட்டு நல்ல ஃப்ளஃபி ஆகிற மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. ½ டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிற சுகர் ரெண்டும் லிட்டில் பை லிட்டில் ஆட் பண்ணிக்கிறோம். மொத்தமாக போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் நமக்கு கொக்கோ பவுடரும் மைதாவும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதனால் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும். நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட்டும் பட்டரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த 250 கிராம்ஸு ப்ரௌனி டின் தான் எடுத்திருக்கோம் பேக் பண்ணுறதுக்கு. அது 8 inches லென்த்தும் 6 inches வித்து வர்ற டின் இது.
இப்போ இது வந்து நம்ம ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி பட்டர் பேப்பர் ப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஜஸ்ட் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் மட்டும் ஒன் சைடு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நம்ம ப்ரௌனி அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி பட்டர் பேப்பர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஆயில் சின்னதாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது தேவையாக இருக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியல நம்பரில் கூப்பிட்டு புக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌனி பேட்ரு வந்து இது போடுறோம். பாருங்கள் கரெக்டாக 250 கிராம்ஸு வருது. அப்போ உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு கரெக்டு இன்க்ரீடியன்ட்ஸ் தெரியாதவங்க 250 கிராம்ஸ்க்கு ரெசிபீஸும் கரெக்டு டின் சைஸு தெரியாத பிக்னர்ஸ்க்கு வேண்டி டீட்டெயிலாக போடுற வீடியோ இது. அதனால் கண்டிப்பாக இது பார்த்து கற்றுக்கோங்க. 250 கிராம்ஸு ப்ரௌனியோட ரெசிபீஸும் டின்னோட அந்த டின் சைஸும் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ பிக்னர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இது ப்ரீ ஹீட்டட் பண்ண ஓடிஜியில் நான் 180 டிகிரியில் 15 to 20 மினிட்ஸ் பேக் பண்ணுறோம். உங்கள் ஓடிஜிக்கு தகுந்த மாதிரியோ மைக்ரோவேவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணி 15 மினிட்ஸ் ஒரு 20 மினிட்ஸில் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையாக இருந்ததுன்னா சாக்லேட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒன்றும் ஆட் பண்ணல. இப்போ பாருங்கள் பர்ஃபெக்ட்டு கிரிங்கிள் டாப்பு ப்ரௌனிஸ் ரெடியாக இருக்குது. அப்போ 250 கிராம்ஸ்க்கு பர்ஃபெக்டான ரெசிபி இது. இப்போ நம்ம அது சைடு ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரௌனிஸ் வெளியே எடுத்துக்கலாம். கூல் பண்ண வைக்கணும். நம்ம யூஸ் பண்ண டின்னு பார்த்திங்களா லோகோ போட்டிருக்கு நம்மளோடது. இந்த மாதிரி நல்லா கூலானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது தேவையான அளவு மாதிரி நிறைய பீசஸ் வேணும்னா 16 பீசஸும் இல்லைன்னா உங்களுக்கு தேவையாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நிறைய பீசஸ் வர்ற மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நல்லா கூலானதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், இல்லாட்டினா ஸ்டிக்கி ஆயிரும். பார்த்திங்களா எவ்வளோ ஃபஜ்ஜியாக வந்திருக்குன்ட்டு. நிறைய பீசஸ் இருக்குது. இப்போது நீங்கள் கஸ்டமருக்கு இது 250 கிராமில் 16 பீசஸ் மாதிரி நிறைய பீஸ் கொடுக்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இனி எந்த மாதிரி பேக்வேர் வேணும்ன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம சேலுக்கு வர்ற ப்ரெட் டின்னு இதெல்லாம் எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.